அதே மாதிரி மகர ராசி நம்பர்களுக்கு இந்த டைமில் தொழில் வகையில் ஏதோ தோணும் முழக்கமாக இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக சொல்கிறேங்க, மிகப்பெரிய ஒரு லாபத்தை கண்டிப்பாக எட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வாழ்க்கை, எதிர்பார்க்காத வாழ்முறை, எதிர்பார்க்காத விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மேற்கொண்டு பெரிய லெவல் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாகவே இருக்குது மகர ராசி நம்பர்களுக்கு. மற்றபடி அந்த டைமில் ராகுக்கு பயிற்சியும் ஏற்படுத்துது. அப்போ 8ஆம் இடத்துக்கு ராகு பவன் பார்க்குறப்ப ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ அதுவும் சிறப்பு. சுக்கிர செவ்வாய் பயிற்சினால அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் மேலே வரும்போது அதுவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு பிறகு சனி சந்திரன் எதிர்நோக்கு பார்வையில் இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுத்திங்கன்னா தவிர மற்றவங்கள்ட்ட கேட்டு எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்கும்போது ஒரு சில பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயம் முடிவெடுக்கும்போது எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, என்ன தின்னால் பித்தம் தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப மனநிலைகள் அதிகமாக இருக்கும். ஒரு குழப்பம் சார்ந்த விஷயங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு அதிகம். ஆனால் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கண்டிப்பாக அதில் கொடுத்துனே தான் இருக்கும். குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பயாச்சும் ஒரு டைம் ஒரு குழப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆயிடும். ஆனால் தொழில் வகையில், பிஸ்னஸ் வகையில், பார்ட்னர் வகையில், குடும்பத்தின் வகையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இன்க்ளூடிங் குழந்தைகள் வகையில், குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்கள கூட ஜூன் மாதத்துக்கு பிறகு குழந்தை வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு லெவலில் கொடுக்கும். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது வரைக்குமே இந்த பலம் இல்லைங்க. நானும் 5 வருஷம் ஆச்சுங்க, 6 வருஷம் ஆச்சுங்க குழந்தைகள் பிறக்கமாக பார்த்துட்டுருக்குன்னு, குழந்தை இது வரைக்கும் பிறக்கலைங்க அப்படின்றவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு யோகமான காலங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு மகர ராசி நண்பர்கள் யோகம் காத்திருக்கு.